இன்னைக்கு மதியம் லஞ்சு முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. 2 o'clock பாப்பா வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு கேட்டா. கிளாஸ் டீச்சர் அனுப்பி விட்டாங்க. 2 o'clock போனா 5 நிமிஷத்துல வரலன்னு சொல்லிட்டு டீச்சர் போய் பார்த்தாங்க. அம்மாங்க எல்லாருமே போய் சர்ச் பண்ணோம். எல்லா கிளாஸுமே பார்த்தோம், கிடைக்கல. அப்புறமா அந்த கம்பி வலை எடுத்திருந்தது. அப்புறமா தான் நாங்கள் போய் பார்த்தோம். செப்பல் மேலே இருந்தால நாங்கள் குச்சி விட்டு எடுத்துட்டு பார்த்தோம், இருக்கிறது தெரிஞ்சு. அதனால கம்பி வளைச்சி அதை உள்ளே விட்டு எடுத்தோம். அவ்வளோ டிரைவர் எடுத்தார். நான் கூட இருந்தேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் இங்கே தான் இருந்தேன். பிள்ளைங்க போகிறது எல்லாத்தையும் வரதுமே நான் பார்த்துட்டு வெளியே தான் இருந்தேன். அது வந்து பின்னாடி நடந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி. உடனே ஹாஸ்பிட்டல். இப்போ சிசிடிவி கேமராவில் நாங்கள் பார்த்தோம். 2:45 குழந்தைய எடுத்துருக்கீங்க. 2:45 வரைக்கும் குழந்தை இங்கே தான் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை இல்லை. எப்போ மேடம் எடுத்தீங்க? குழந்தைய எப்போ வெளில எடுக்காதீங்க? 2 o'clock தான். 2 o'clock தான் பாப்பா கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணது 2 o'clock தான். 2 o'clock தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. 2:05 தான் அந்த பாப்பா வெளியே வந்துச்சு. 2:10 நாங்கள் பார்த்துட்டோம் குழந்தை. சரி, அந்த குழந்தைய ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டு வராங்க. லேடி ஒருத்தவங்க போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் நடந்து போறாங்க, திருப்பி நடந்து வராங்க. வழியில இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து கையில் வச்சுட்டு வந்தோம். அவ்வளோதான். கையில் வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வேன் வச்சு கார் வர சொல்லி காரில் வச்சோம். ரொம்ப டிலே ஆன மாதிரி தெரியுது. நோ சார், அப்படி இல்லை. நான் தான் கூட இருந்தேன் சார். பேரண்ட்ஸ் கிளாஸ் டீச்சர் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தாங்க. என்கிட்ட நம்பர் கிடையாது. கிளாஸ் டீச்சர் தான் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சார் நாங்க மொபைல் வச்சுட்டு இல்லை சார். அந்த டைம்ல நாங்க ரினியூவல் எப்போ பண்ணான்னு கேளுங்க சார். ஸ்கூலோட ரெகனைசேஷன் ரினியூவல் 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே முறையாக ஆய்வு பண்ணி ரினியூவல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் இந்த விபத்தை தடுத்திருக்கணும். அது ஏதாவது ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அதை பார்த்துருக்கணும். பார்க்காம விட்டது கவர்மெண்ட் தப்பா, ஆபீசர்ஸ் தப்பா, ஸ்கூல் தப்பா? அதுக்கும் பதில் தெரிஞ்சாகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.